ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக் ஆர்மி. என்னடா சொல்கிற மேக் ஆர்மினா என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆர்மினா உங்களுக்கு தெரியும்ல கைஸ், நம்ம உயிரை காப்பாற்றுற போர் வீரர்கள், அவங்க தான் ஆர்மி. அதை வந்து நம்ம வந்து சண்டைக்காக உருவாக்கணும் கைஸ். இதில் வந்து எப்படி தெரியுமா, நீங்கள் அந்த ஆஃப்லைன் காரு, பில்டப் லைனு, பில்ட ராக்கெட், அந்தமாரி டிஸ்டன்ஸ், ஒரு டிஸ்டன்ஸுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காசு தருவாங்களே, அந்தமாரி காசை வாங்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக படையை வாங்கலாம். வச்சுக்க பாருங்கள், என்னது ராக்கி கமாண்டர், விச்சு, கிராஸ்போ, இந்தமாரி நிறையா வாங்கலாம் வயசு. இப்போதைக்கு நம்மளுடைய படை இவனுக்கு தான். அட்டாக் பண்ணி பார்ப்போமா? இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கத்தியை வீசின்னு போகிறானுங்க, அடிப்பானுங்களான்னு தான் தெரில. ஆனால் அங்கே ஃபுல்லாக அம்பு கைஸ். ஐயோ, போடு 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 போல போல அடிச்சிட்டானுங்க. பரவாயில்லையே. தலையில் விட்றாங்க, அவன் அம்பு தலை சொருகிடுச்சு. ஐயோ, 189 ரூபாய்க்கு அடிச்சிருக்கு கைஸ். என்ன வேணாம், பலூன்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ஆர்ச்சர் வேணால் வாங்கலாம் கைஸ். ஏன்னா ஆர்ச்சர் நல்லா சண்டை போடுறானுங்க. இப்போ விட்டு பார்ப்போம் கைஸ். 3 ஆர்ச்சர் சரிசமமாக இருக்கும். ஓடுற போய் இப்போ அவனை பொழகிற பொழலை மண்டை ஓப்பன் ஆகி அவனை உழுந்து கொடுக்கணும். இப்போ ஐயோ விச்சு கைஸ். காடு போடு, டக் 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 அடி 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 விச்சு மறந்துட போடு கைஸ். டே அவசரம் பண்ணாதீங்க. பரவாயில்ல கைஸ். போடு 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 பொல 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 சவ் நம்மளை சவச்சிட்டானுங்க. ஓகே எப்படியோ கம்மியாக தானே காசு இருக்குது, அதான் கம்மியாக வாங்கி போட்டுருவோம். இந்த ரிவார்டா? இன்னும் 2 ஆர்ச்சர்ஸ் பரவாயில்லைங்க, நல்லா ஓசியில் தரானுங்க. இருங்க, நம்ம மட்டும் கண்ணா பின்னான்னு போட்டுன்னு இருக்கோம். கரெக்டாக இப்போ நம்மக்கிட்ட ஆர்ச்சர்ஸ் அதிகமாக இருக்குது கைஸ். அதனால் முடிஞ்ச அளவு போடலாம். அடித்து துவம்சமாக்குவோம், அந்த இடத்த கைப்பற்றுவோம். என்னடா எஸ்டிஜி ஹிட்லர் மாரி வர, ஹிட்லர் மாரி ஆகிடுவோம் போல கைஸ். ஹிட்லர் மாரி பேசுகிறேன். போடு போல 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 போட போடு போட்டு 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 முடிச்சிரு. முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல கைஸ். ஏத்துறோம் ஆர்ச்சர்ஸ்க்கு ஒரு ஜெய்வோம். ஐயோ, போட்டு பழகுது. சூனியக்காரிங்களாம் போட்டு பழந்துடுச்சு கைஸ். ஏதோ மந்திரம் மாரி போட்டு வீச்சில் மந்திரம் மாரி போட்டுடுச்சு. இருங்க, நம்ம வேற ஒருத்தருடைய இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம். ஆமாம் பார்ட்டிஜி, நீ என்னப்பா பண்ணுற? இவனும் பாருங்க, என்னடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்க? போல ராக்கி கமாண்டர்ஸ் வேணாம் கைஸ். இருங்க, நம்ம இவனுங்களே முடிஞ்ச அளவு வாங்கி வைப்போம். ரோபக்ஸ்லாம் கொடுத்து வாங்குற அளவு பணக்காரன் இல்லைன்னா இருங்க, முன்னாடி கொஞ்சம் பேர் போடுவோம் கைஸ். இருங்க, நம்ம நிறையா பேர் வாங்கிட்டு இந்த படையிலாம் நிற்பானுங்களா, அந்தமாரி செட் பண்ணுறோம் கைஸ். இப்போதைக்கு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு தான் ஏதோ ஓசியில் சோறு பொறுமை அடிக்கிற மாரி நிற்கிறானுங்க. வேறு என்ன இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க. இப்போ தாங்க பட பலம் அதிகமாகிடுது. ஆரம்பமே அவன்டா. இவனுங்களாம் அம்பு காய்ஸ் இருக்கு. நம்மக்கிட்ட அம்பு அதிகமாக இருக்குது. இப்போ கத்தி பயில்களெல்லாம் அதிகமாக இருக்கானுங்க. சவுட முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதாங்க. மாஸ்டர் வெட்டுற போடு போட போட போடு 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 போட போட. பரவாயில்ல காய்ஸ். இங்கே 200 250 ரூபா. நம்ம பையில் 250 ரூபா எடுப்பானுங்க. எடுத்துவானுங்க போலையா? எடுத்துட்டானுங்க. 300 ரூபாவே தாண்டிட்டானுங்க கைஸ். பரவாயில்லையே, நான் நினச்சதை விட நல்லா தான் சண்டை போடுறானுங்க. இவனுக்கு வடக்கன்ஸ் பெரிய
10 ரூபா கொடு வேலைக்கு செஞ்சுக்கிறோம், 10 ரூபா கொடுத்தா 10 பேர் அடிப்போம், அந்தமாரி போல் கைஸ் சொல்லுங்க. ஐயோ அந்த விச்சு ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. அவனுக்கு போகிற தத்தின்னு போயிட்டானுங்க. ஆர்டிவி பாருங்களுக்கு ஆர்டிவி நல்லா பாடப்பாலத்தை வளர்த்து தான் வச்சுருக்கான். 100 பூஸ்ட்டு இது இப்போதையும் நம்ம வந்து நிறையா இந்த 50 ரூபாய்க்கு வேலை செய்வானுங்க, அவனுங்க வாங்கி போட்டு பண்ணுற கைஸ் இருங்க. சரி என்னால் முடிஞ்சாலும் வாங்கியிருக்கான், கொஞ்சம் அம்பு வாங்கியிருக்கேன். அதான் கொஞ்சம் ஒரு ரெண்டு அம்பு மனிதர்கள், ஒரு பிச்சைக்கார பையன் அதான் 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம் ஒருத்தன். இப்போ அடிக்கிறேன், இப்போ தாங்க கெத்தாக இருக்குது, மாசாக இருக்குங்க. இப்போ அடிக்கிற அடியில் பாருங்கள், சூனியக்கார கிழவியோ கீனையக்கார கிழவியோ ஓடிடும் பாருங்க அடிக்கிற அடியில் பாருங்கள். ஐயோ அவனுக்கு பார்க்குறானுங்க, ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக வரானுங்க, இவ்வளோ பண்டைக்கு எதிர்த்து சண்டை போட முடியும். ஆள்தான் முடிச்சு அப்போ 50 ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் நல்லா தரமாக வேலை பார்ப்பானுங்க போலுங்க. 50 ரூபாய்க்கு தானே வேலை பார்க்குறோம், ஏன் இவனுங்களை அடிச்சு நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படிலாம் போல. 50 ரூபாவுன்னா தரமாக வேலை செய்யணும். இதுவே 50 ரூபாய்க்கு இப்படி வேலை செய்கிறானுங்களே, 500 ரூபாலாம் கொடுத்து வர வச்சா ஐயோ மோசமாக இருப்பானு போல். திருப்பதி லட்டு டேய் தம்பி, நீங்கள் என்னை மட்டும் ஒரு 350 ரூபா கூட்டின்னு போனீங்கன்னா திருப்பதி லட்டு இலவசம்பா. 320 ரூபா, சரி 350 ரூபா. திருப்பதி லட்டு இலவசம். ஏங்க ஐயோ எல்லோரும் திருப்பதி லட்டு வாங்கி பண்ண முடியும். சரி நான் 500 ரூபா கூட்டின்னு போகிறவங்க திருப்பதி லட்டு இலவசம். தம்பி நீங்கள் 407 ரூபாய்க்கு கண்டமாயிட்டீங்க, அதனால வந்து உங்களுக்கு அது கிடையாது. நமக்கு 5 வாட்டி வந்து ராக்கி கமாண்டர்னு ஒருத்தன் இருக்கான் காய்ஸ், அவனை வாங்குவோம். இப்போ எவ்வளோ காசு, அவ்வளோதான். இப்போ வாங்குவோம் பாருங்கள், இருக்கான் அன்காமன் கமாண்டர்லாம் முன்னாடி தானே நிற்கிறேன். தாக்குங்க அப்படின்னு போகிறான் ராக்கி கமாண்டர். ஏங்க அவன் கையில் கத்தி இருக்குது, அவன் கமாண்டர் கையில். ஏன்டா மெண்டல் கத்தி வச்சிருக்க? ஏன் கத்தி வச்சு இல்லாமல் வந்துட போகிறாங்க. என்ன கமாண்டர் காலி ஆகிறான் தம்பி. கமாண்டரு கமாண்டர் காலி ஆகிட்டாங்க. 500 ரூபா நட்டம் கிழிஞ்சுது போ. ஆனால் லீடு பண்ணுவான் போல் இவனுக்கு வந்து, இவனுக்கு இஷ்டத்துனா என் கையில் 50 ரூபா இருக்குது, நான் போய் டீ பன் வாங்கி துண்டு வரேன் அப்படின்னு ஓட்டுருவானுங்க. ஆனால் இந்த கமாண்டர் அப்படி விட மாட்டான் போல கைஸ், அதுக்கு தான் போல். இதுங்க இப்போ இந்த டவர் அடிச்சுன்னு தான், டவர் காலிங்க, அவ்வளோதான். போல ஆர்டிஜி காட்டுறாங்க. என்ன இது எங்கே அவன் அவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்க. டேய் எங்கே இருந்துடும் அவனுக்கு காசு? அவனுங்க கூட்டாளி வந்து ஓட்டுருவானுங்க. எனக்கு 50 ரூபா இருக்குது, திருப்பதி லட்டு 50 ரூபாய்க்கு இங்கே விற்றா வாங்கி தின்றுவேன். எனக்கு சப்பாத்தி வேணும், சப்பாத்தி வேணும். ஐயோ சப்பாத்தி ஆக்கிட்டானுங்க. சப்பாத்தி வேணும்னு உயிரை விட்டானுங்க கைஸ். ஏங்க இவனை தூக்கி இருங்க. ஐயோ தப்புன்ட்டேன். இந்த கமாண்டரை வந்து எங்கே வைக்கிறோம்? இங்கே வைப்போம். சும்மா கையை கட்டி நிற்கதான், பரவாயில்ல ஏதோ உதவி செய்வோம் போல. 6 பேர் வாங்கிடு. இது முடிஞ்சாலும் வாங்க. சட் காசு இல்லை கைஸ். அவங்க பாருங்கள், இப்போ பாருங்கள் பிச்சைக்கார பசங்க பாலத்தை பாருங்கள். பிச்சைக்கார பசங்களா? ஐயோ பிச்சைக்கார பசங்கன்னா கோவம் வருது கைஸ். சரி 50 ரூபாய்க்கு வேலை வடக்கன்ஸ் கூப்பிடுவோம் இவனுங்களை. வடக்கன்ஸ் கூட 50 ரூபாய்க்கு வேலை பார்ப்பானுங்களான்னு தெரியல. 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் இவனுங்க அது கூட மோசமாக வேலை பார்ப்பானுங்க கூட. தாக்குங்க. ஆனாண்ணா ஏங்க அவன் ஒரே ட்ரெயினில் 800 ரூபா போயிட்டாங்க. ஆர்டிஜி காட்டுறான். நான் இப்போ இந்த அடிக்க பாருங்க காய்ஸ். திருப்பதி லட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு திருப்பதி லட்டு போட்டு அவ்வளோதான் டாக். அவ்வளோதாங்க. பரவாயில்லையே, இந்த வாட்டி படைபலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ். தாக்குங்க, முடிச்சிருங்க. கமாண்டர் உயிரோடு இருக்கான், அதிசயம்.
இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு 500ரூபா கூட வேணாம். 500ரூபாலாம் ரொம்ப கம்மி கைஸ். ஏன்னா இப்போ இவ்வளோ வாங்கி போட்டிருக்கோம். ஒரு 750 எதிர்பார்க்குறேன்டா. அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாண்டா வடக்குன்ஸு. அப்புறம் நான் வந்து என் வியூவர்ஸ்கிட்ட சொல்லுவேன், வியூவர்ஸ் இந்த பிச்சைக்கார பசங்களே வாங்கி போட்டிங்கன்னா அச்சோ சார் அப்படி வாய் தவறி வந்துடுச்சு உடனே கோவப்பட்டு நம்மள அடி வருவானுங்க. இந்த பிச்சையோ மறுபடியும் பிச்சைக்கார பசங்க வருது. இந்த வடக்கன்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா தரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவானுங்க. ஸோ இந்த வடகன்ஸே நீங்கள் வாங்குங்க கைஸ். அங்கே பாருங்கள் 500ரூபா தந்துருவானுங்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட்லேயும் வாங்க கைஸ். அவன் தான் பாருங்கள் போக சொல்கிறான் என்னென்ன பண்ணணும், அம்பை அவனை பார்த்து விடு, அம்பை இவனை பார்த்து விடுன்னு. 750 போயிடுவானுங்க போலியா. எவ்வளோ இந்த மண் இந்த இடத்த தாண்டவே போகிறானுங்க கைஸ். பரவாயில்ல 750 கேட்ட 750 தம்பிகளா 750 கிடைக்குமா? கொடுத்துட்டானுங்க கைஸ். 750 1K டிஸ்டன்ஸ் 100 கில்ஸ் 100 பேரை கொண்டுருக்கோம் கைஸ். இதுவரையும் நம்ம மொத்தமாகவே பரவாயில்லையே 100 பேரை கொண்டுருக்கோமா? அவ்வளோ பலசாலியான ஆகிட்டோம். அவ்வளோதான் இப்போ காலி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காலியாக சொல்லலை கைஸ், காலி ஆகிடுவோன்னு. சரி 900 ஒன்று வந்துருக்கு கைஸ். ஆனால் இருங்க இப்போ ஒரு பிச்சு வாங்கி போடலாமா? எவ்வளோ அவனுக்கு அவன்கிட்ட வந்து 1.43K இருக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு விச்சு வாங்கி போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஒரு விச்சு, ஒரு அம்பு வாங்கி போடுவோம். எத்தனை இதை வாங்குவோம்? அவன் 2 அம்போ ஒரு விச்சு வந்து கமாண்டர் பக்கத்தில் ஓட்டுறாடி. கமாண்டர் பக்கத்தில் விச்சு. இங்கே வந்து கிராஸ் போவா போய் வெளியே. இது பாட்டெல்லாம் போட மாட்டேன். சரி ஃபைனல் பேட்டிலுக்கு ரெடியாக விச்சு வாங்கி போட்டு அடிங்க. நான் வேணால் உங்களுக்கு வந்து நான் மற்ற கேரக்டர்லாம் வாங்கி வேணால் போடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும், ப்ரோ பார்ட் 2 ப்ளீஸ், ப்ரோ பார்ட் 2 ப்ளீஸ். அவ்வளோதான். பாருங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1000 ரூபாய் தொடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரேடி 1000 ரூபாய்க்கு எதிரி வச்சுருக்கோம். தம்பிகளாக மானத்தை காப்பாற்றினுங்க, அசிங்கப்படுத்திடுவீங்களோ. ஏங்க சூனியக்காரி இருக்கிறதால பரவாயில்லைங்க, வேலை சட்டுன்னு முடியுது. விச்சு போடு விச்ச போடு சாமாங்க. இந்த சூனியக்காரியால் தான் வேலை டக்குன்னு முடியுதுங்க. பரவாயில்லையே. ஏன்னா அவங்க பாருங்க ஆர்மி எவ்வளோ பெருசாகிருக்கோம். அப்பா காட்டுறாங்களே சிறுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். பயங்கர பெருசாகிட்டாங்க வயசாங்க. இது எனக்கு பின்னாடி தான்டா நீ அவனே வந்தான். அதுக்குள்ள அவனே இவ்வளோ பெரிய ஆர்மி ஆகிட்டான். ஆனால் நம்மள்த கூட பெருசு இல்லை. நம்மளே எவ்வளோ பெரிய ஆர்மி பார்ப்பா தம்பியை. அவ்வளோ பெரிய ஆர்மினாங்க. எங்ககிட்ட வந்து மோதலாமா? இது அதிகமாக தாங்க இருக்குது உனக்கு. ஐயோ விச்ச போல. ஐயோ நம்ம விச்ச பொழந்துட்டானுங்க. நம்ம விச்சே போய் பொழந்துருக்கானுங்க. ஷட் பாயிருக்கு. நான் அந்த இடத்த தொட்டுறாங்க போன வாட்டி. இந்த வாட்டி அதே இடத்த தொடுங்கடா. பொழந்தாச்சு கைஸ். இருங்க விச்சு போன வாட்டி வந்து இந்த விச்சிங்க தான் கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக குறைச்சி விட்டுது எல்லாருக்கும். பொழந்துட்டானுங்க இந்த வாட்டி. பரவாயில்ல, நல்ல பசங்கடா நீங்களாம். எத்தரா போடு மாங்காவை பழகிற மாரி மண்டையை புழகிறானுங்க. வடக்கன்ஸ் சல்யூட்டுங்க. வடக்கன்ஸுக்கு ஒரு சல்யூட். போடு இங்கே தாங்க போன வாட்டி அவுட் ஆகிறோம். எக்ஸாக்ட் பிளேஸ். பரவாயில்ல தாண்டிட்டோம். புது டிஸ்டன்ஸ் ரீச் ஆகிடும். பொழந்துட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் ஆள் கம்மியாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் டேய் இங்கே பாரு 1050 வந்துட்டு இருந்தாங்களாம். நம்ம கிட்ட போய் வச்சுக்கிறானுங்க. சொல்லுங்க இப்போ கன்ஃபார்ம் அவுட் ஆகிடுவோம். ஒரு 1050 கைஸ். 1050 எடுத்துருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். 1.21K. இது என்னது ஹீலர்
இல்லை வேணாம். நம்ம பசங்க அதிகமாக வாங்கி போடுவோம். இது வாங்கியாச்சு. இது வாங்குவோம். ஃபைனல் இப்போ ஏங்க இப்போ வச்சு பார்ப்போமா, இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்கோம். இங்கே மாற்றமாகும் இருங்க, காட்டுறேன் இருங்க. அவன்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ சீனை ஓட்டுறான் இருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய படைபலத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். எங்கள் படைபலத்தை வந்து நீ பாடுறான் வந்து பாடுறடி வாடா. பயப்படுறான் பாருங்க, வரமாட்டான் அவன். இந்த ஒரு காம் பாருங்க. என்னது இது படம், என்னது கைஸ் இது? ஐயோ ஐயோ, நம்ம படைபலம்லாம் எவ்வளோ பெரிய படைபலம். இதுக்கு கடைசியாக ஒரு சண்டையை போட்டுருவோம். போகலாம். நல்லா இருக்குது கைஸ் இந்த கேமு. இந்த வாட்டி எனக்கு செஞ்சு கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா கொஞ்சம் ஆள்லாம் ஒரு 12 பேரோ 14 பேரோ எக்ஸ்ட்ரா ஆகிருக்கானுங்க. குழந்துருவானுங்க தான் நினைக்கிறேன்னா. அடிங்கடா, அவ்வளோதான் ஈஸி. அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை அம்பு வருது பாருங்க இருங்க. இந்த அம்புலே எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்குள்ளே அம்புலே பாருங்க. இவனுக்கு வெட்டவே இல்லை, எல்லாம் அம்புலே காலி ஆகிட்டானுங்க. அவ்வளோதான், ஒரு அம்பு காலியாக இருக்கான். கமாண்ட்ரியா? ஐயோ கமாண்ட்ரி, நீ தான் ஏன் முன்னாடி போய் கொஞ்சம் சொல்லணும். நீனே பின்னாடி வந்து நின்றுக்கிட்டே போடுறோம். கிச்சி இந்த வாட்டி எழுத்து குறையில வை. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய படைபலத்தை வச்சுருக்கோம். ஆட்ரா போடு பொழந்துட்டானுங்க. அவ்வளோதான். எத்தனை வடக்கன்ஸ்னால் ஏற்றுங்க. வடக்கன்ஸ் கால் பண்ணுங்க. எவ்வளோக்கு? 50 ரூபா. வடக்கன்ஸ் 50 ரூபா கொடுத்தா போதும், வேலையை கதை கச்சிரமா முடிச்சுவானுங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர் அப்படி வாங்கணும்னா விடிஞ்சிடும். சரி காய்ஸ், பாய் காய்ஸ். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, உங்களிடமிருந்து விடை பெறுவது STG. பாய் காய்ஸ்.